வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு சிறப்பு அலசல். இன்னைக்கு நாம ரால்ஃப் வால்டோ ட்ரெயின் எழுதின த மேன் ஹூ நியூ, அதாவது அறிந்த மனிதன், அந்த புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, ட்ரெயினோட பார்ம கொஞ்சம் வித்தியாசமானது. நிச்சயமா. இந்த புத்தகம் இயேசுவோட வாழ்க்கை போதனைகள் பத்தி ட்ரெயின் முன்வைக்கிற ஒரு தனித்துவமான பார்வையை நமக்கு காட்டுது. ட்ரெயினோட நோக்கம் என்னன்னா, காலப்போக்குல சிக்கலான சில இறையியல் கருத்துக்களுக்கு பின்னாடி மறைஞ்சிடுச்சுன்னு அவர் நினைக்கிற இயேசுவோட உண்மையான ரொம்ப எளிமையான செய்தியை மீட்டெடுக்கிறது தான். கரெக்ட். குறிப்பா அந்த கடவுளோட ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு மைய கருத்து. ஆமா, அந்த கருத்து அது எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்தும்னு இந்த புத்தகம் விளக்குது. வாங்க, ட்ரெயினோட இந்த முயற்சிக்குள்ள நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். சரி. ஆரம்பத்திலே பாருங்க, ட்ரெயின் நம்மள ஒரு விஷயத்துல இழுக்கிறார். இயேசுவ ஒரு கடவுளா இல்லாம ஒரு மனுஷனா பாக்குறது. அதுதான் முதல் புள்ளி. அதோட பாவம், நம்பிக்கை மாதிரி நாம ரொம்ப வழக்கமா நினைக்கிற விஷயங்களுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். இது ஒரு வித்தியாசமான கோணம் இல்லையா? ஆமா, நிச்சயமா ரொம்பவே வேற மாதிரி இருக்கு. சரி, இதுக்குள்ள ஆழமா போவோம். முதல்ல ட்ரெயின் காட்டுற அந்த வரலாற்று சூழல், அத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? ஓகே, அதாவது யுதேயா பகுதி ரோம பேரரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. மத வாழ்க்கைங்கிறது நிறைய சடங்குகள், விதிகள்னு ரொம்ப இறுக்கமா இருக்கு. ஆசாரியர்கள், வேதபாரகர்கள்னு ஒரு குரூப், அவங்க கையில தான் பவர் இருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஆமா, மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க. ஒரு மீட்பர் வரமாட்டாரான்னு ஒரு ஏக்கம், அது பரவலா இருக்கு. இதுதான் அன்றைய நிலைமைன்னு ட்ரெயின் சொல்றாரு. இந்த சூழல்ல தான் இயேசுவ, அதாவது யோசுவா பென் யோசேப்ப ட்ரெயின் அறிமுகப்படுத்துறார். ஆமா, நாசரேத்தைச் சேர்ந்த தச்சரோட பையன். ஒரு பெரிய குடும்பம், நிறைய அண்ணன் தம்பிங்க, தங்கச்சிங்க, ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா பார்க்கப்பட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா, ஆரம்பத்துல பெருசா எந்த வித்தியாசமும் இல்லாதவர், நம்மள மாதிரி ஒருத்தராதான் பார்க்கப்பட்டார். ட்ரெயின் மார்க் நற்செய்திய கோட் பண்றாரு. மக்கள் இவர் அந்த தச்சர் தானே, மரியாளுடைய மகன் தானேன்னு கேட்டதை நினைவுபடுத்துறார். ஓ, அவர் எவ்வளோ சாதாரணமா அறியப்பட்டிருந்தாருன்னு காட்டுது இது. கரெக்ட். ஆனா அதே சமயம் ட்ரெயின் விவரிக்கிறபடி இயேசுவுக்கு இயல்பாவே ஒரு கவர்ச்சி, ஒரு ஆளுமை இருந்திருக்கு. ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு ஆழமான ஈடுபாடும் இருந்திருக்கு. முக்கியமா மக்கள் கிட்ட ஒருவித நம்பிக்கையை தூண்டி அதன் மூலமா நோய்களை குணப்படுத்துற ஆற்றல் அவர்கிட்ட இருந்ததா ட்ரெயின் சொல்றாரு. இந்த நம்பிக்கைங்கிறத ட்ரெயின் வெறும் மன உறுதின்னு சொல்லல. இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறை எண்ணம், ஒரு எனர்ஜி மாதிரி. ஆமா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது சுவாரஸ்யமா இருக்குல்ல? நிச்சயமா. இங்க ட்ரெயின் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இயேசு தனக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் சொன்னாங்கன்னு பேசல. ஓ, பதிலா நான் உங்களுக்கு சொல்றேன்னு ஒரு இன்டர்னல் அத்தாரிட்டியோட பேசினார். ஆனா அதே சமயம் தனக்குன்னு எந்த அமானுஷ சக்தியும் இருக்கிறதா அவர் சொல்லிக்கவே இல்ல. தன்னை யாரும் அப்படி ரொம்ப புகழ்றதையும் விரும்பலையா? ஆமா, அதையும் விரும்பல. தன்னை ரொம்ப ஸ்பெஷலா யாரும் நினைக்க வேண்டான்னு நினைச்சதா ட்ரெயின் எழுதுறார். இது அவர் தன்னை எப்படி பார்த்தாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு. அப்போ இவ்வளவு வித்தியாசமா இருந்த இயேசுவோட மையச் செய்தி அது என்ன? ட்ரெயின் எதை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு? இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளோட ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கு, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ளேயா? கடவுள்னா எங்கேயோ தூரத்துல இருக்கிற உருவம் இல்லையா? இல்ல, ட்ரெயின் சொல்றது அதுதான். கடவுள் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யற ஒரு தெய்வீக ஜீவன், அதான் பிதா. இந்த உள் ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கையோட முக்கியமான தேடல்னு ட்ரெயின் சொல்றாரு. அதனாலதான் இயேசு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கன்னு சொன்னதா ட்ரெயின் விளக்குறாரு. கரெக்ட். இந்த உங்களுக்குள் இருக்கும் ராஜ்யம்ங்கிற யோசனை, அதுதான் சென்டர் பாயிண்ட். ட்ரெயின் இதை இன்னும் ஆழமா சொல்றாரு. எப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான தெய்வீக ஜீவனோட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாருமே வா? ஆமா, இந்த உண்மையை உணர்றது, ரியலைஸ் பண்றது, அதுதான் உண்மையான சக்திக்கும் மன அமைதிக்கும் ஆதாரம்னு அவர் சொல்றாரு. அவருக்குள் நாம் வாழ்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இந்த நிலையை உணர்வதுதான் முக்கியம். இயேசு இதை உணர்ந்ததாலதான். ஆமா, அதனாலதான் பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா இது அவருக்கு மட்டும் கிடைச்ச அனுபவம் இல்ல. நான் இருக்கிறது போல நீங்களும் இருப்பீர்கள்னு அவர் சொன்னது மூலமா இது எல்லாருக்குமே சாத்தியம்னு அவர் வழிகாட்டினதா ட்ரெயின் பாக்குறாரு. இது இறந்த காலத்தை பத்தினது இல்ல, இப்போ நிகழ்காலத்துல இந்த உணர்வோட வாழறத பத்தினது.
இந்த உணர்வு தான். இந்த உணர்வுதான் கடவுள பிதாவாகவும் மனிதனை மைந்தனாகவும் பார்க்க வைக்குது. அதுவே மனித சகோதரத்துவத்துக்கும் அடிப்படைன்னு ட்ரெயின் சொல்றாரு. அட, அப்ப இந்த உள்ளிணைப்பு தான் எல்லாத்துக்கும் பேஸ்னு சொல்றீங்க. இதிலிருந்து தான் இயேசு சொன்ன அந்த மிகப்பெரிய கட்டளை வருதுன்னு ட்ரெயின் சொல்றாரா? அதேதான் முதல் கட்டளை. கடவுள, அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஜீவனை முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு மனசோட நேசிக்கிறது. சரி, ரெண்டாவது அயலானை தன்னை போலவே நேசிக்கிறது. இங்க அயலானை நேசிக்கிறதுனா அவங்களுக்குள்ளயும் அதே தெய்வீக பொறி, அதே ஸ்பார்க் இருக்குங்கிறத உணர்ந்து மதிக்கிறது, நேசிக்கிறது. ஓஹோ. இந்த 2 கட்டளைகளுக்குள்ளதான் மொத்த நியாயப்பிரமாணமும் அடங்கியிருக்குன்னு ட்ரெயின் விளக்குறாரு. இது சட்டதிட்டங்களை விட அன்புக்கும் உள் உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. இது அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தார்னு ட்ரெயின் சொல்றாரே, அதோட நல்லா பொருந்துது. கரெக்டா சொன்னீங்க. இது வெறும் மத சடங்குகள் இல்ல, ஒரு வாழ்க்கை வழி, a way of life அப்படின்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள நாம சரியா அந்த தெய்வீகத்தோட இசைவா இருந்தா வெளியில வாழ்க்கை தானா சீராகும். அதுதான் அதோட சாராம்சம். அப்ப பாருங்க, இந்த உள் இணைப்புங்கிற கருத்து நம்பிக்கை பத்தி ட்ரெயின் சொல்ற விஷயத்தோட எப்படி இணையுதுன்னு. ஆமா. நம்பிக்கைனா வெறுமனே இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல, அப்போ அவரை நம்பி அவர் சொன்னதை செய்யறதுன்னு ட்ரெயின் சொல்றாரு. நம்பிக்கைங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பாசிட்டிவான எண்ண அலை. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு இயேசு சொன்னத ட்ரெயின் ரொம்ப நேரடி பொருளோட பாக்குறாரு. அதாவது நம்மளோட அந்த உள்நிலை இணைப்பு, நம்மளோட அந்த நம்பிக்கை தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்தும் சக்தியா இருக்குங்கிறார். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த உள்நிலை நம்பிக்கை தான் மாற்றத்தை ஏற்படுத்துது. சரி, இது ட்ரெயின் சொல்ற இன்னொரு கொஞ்சம் அதிர்ச்சியான விளக்கத்தோட எப்படி பொருந்தது? பாவம் பத்தின விளக்கம். அது உண்மையில ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, அது ரொம்பவே ஒரு ஃபண்டமெண்டல் பார்வை மாற்றம்னு சொல்லலாம். ட்ரெயின் பாவம்ங்கிறது எப்படி வரையறுக்கிறார்னா, அது கடவுளுக்கு எதிரா செய்யற குற்றம் இல்ல. இல்லையா? அப்போ என்ன? அது இலக்கை தவற விடுதல், மிஸ்ஸிங் த மார்க். அவ்வளவுதான். இலக்கை தவற விடுவதா? புரியலையே. எப்படின்னா, இயற்கையோட விதிகள் இருக்கு இல்லையா, அல்லது ஆன்மீக விதிகள்னு வச்சுக்கோங்க. அதை மீறினா அதுக்குண்டான விளைவு தானா வரும். இது கடவுள் கொடுக்கிற தண்டனை இல்ல. ஓ, காரணக்காரிய விளைவு மாதிரி. அதேதான், காஸ் அண்ட் எஃபெக்ட். உதாரணமா, நெருப்புல கை வச்சா சுடும், அது நெருப்போட இயல்பு. அது கடவுளோட கோபம் இல்ல. அதே மாதிரி ஆன்மீக விதிகளை மீறினா அதுக்குண்டான மன உளைச்சல், துன்பம் வருது. அப்போ மனம் திரும்புதல்னா திரும்பவும் அந்த தெய்வீகத்தோட சரியான பாதையோட இணைறது, ரீஅலைன் பண்றது. அப்படி இணையும் போது மன்னிப்புங்கிறது ரொம்ப இயல்பா நடக்குது. இதுக்கு ட்ரெயின் உதாரணம் சொல்றாரா? ஊதாரி மைந்தன் கதை அதான் பெஸ்ட் உதாரணம்னு சொல்றாரு. பையன் திருந்தி வந்ததும் அப்பா எந்த பலியோ சடங்கும் கேட்கல, உடனே ஏத்துக்கிட்டார் இல்லையா? அது மாதிரிதான் இந்த உள் இணைப்பு. அங்க எக்ஸ்டர்னலா எதுவும் தேவையில்லை. ஆஹா, இது குணமடைதல், ஒட்டுமொத்த நல்வாழ்வு பத்தியும் ட்ரெயின் சொல்றதோட நல்லா கனெக்ட் ஆகுது. ஆமா. ஒரு பணக்காரர் இயேசுவோட கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சாதாரண பெண்ணால குணமான கதைய ட்ரெயின் சொல்றாரு. இது அந்த உள்சக்தியோட வலிமையை காட்டுது. இது கிட்டத்தட்ட ஹென்ரி ஃபோர்ட் சொன்னாரே, எண்ணங்களுக்கு சக்தி இருக்குன்னு, அது மாதிரி இருக்குல்ல? ஒரு வகையில ஆமா, எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு. குறிப்பா அந்த தெய்வீகத்தோட இணைஞ்சிருக்கும் போது அது இன்னும் வலிமையா இருக்குங்கிறது ட்ரெயினோட கருத்து. இந்த இடத்துல இயேசுவோட மனிதத்தன்மையை ட்ரெயின் திரும்ப திரும்ப வலியுறுத்துறத நாம பார்க்கணும். ஆமா, ரொம்ப முக்கியமா சொல்றாரு. நான் உங்கள மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் முன்வைக்கிறார். இயேசுவோட தாழ்மைக்கு உதாரணமா விருந்துல முதல் இடத்தை தேடாதீங்கன்னு சொன்னது. பரிசேயன் ஆயக்காரன் ஜபம் பண்ணினோவோம அப்படிலாம் ட்ரெயின் காட்டுறாருங்க. நாம அந்த 4வது அத்தியாயத்துல வர தச்சுப்பட்டறை உரையாடலை பத்தி கண்டிப்பா பேசணும். ஆமா, அது முக்கியம். ஏன்னா அந்த உரையாடல் முழுக்க முழுக்க ட்ரெயினோட கற்பனை. ஓ, அது உண்மையா நடந்தது இல்லையா? இல்ல, புத்தகத்திலேயே அவரே தெளிவா சொல்லிட்டார். இது ஹிஸ்டோரிக்கல் ஃபேக்ட் இல்ல. ஆனா ட்ரெயின் எதுக்கு அதை பயன்படுத்தினார்னா, இயேசுவோட மனித வளர்ச்சி, மத சீர்திருத்தம் பத்தின அவரோட ஆரம்பகால எண்ணங்கள், அவரோட அப்பா யோசேப்போட இருந்த ஆழமான உறவு. ஒருவேளை புத்த மதம் மாதிரி மற்ற சிந்தனைகள்ல அவருக்கு இருந்த ஆர்வம், இதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு கருவியா அதை யூஸ் பண்றார். இது இயேசு எப்படி படிப்படியா அந்த நிலைக்கு வந்தாருன்னு ட்ரெயின் கற்பனை பண்ணி பார்க்குற விதம். ஆனா இது கற்பனைன்னு நாம அழுத்தமா சொல்லிடணும். புரியுது. இந்த மனித இயேசு தன் சொந்த ஊரான நாசரேத்திலேயே ஏத்துக்கப்படல இல்லையா?
ட்ரெயின் அதையும் சொல்றாரு. ஆமா, சொந்த குடும்பமே அவரை ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ட்ரெயின் குறிப்பிடுறார். அப்படியா? ஒரு கட்டத்துல யார் என் அம்மா, யார் என் சகோதரர்கள்னு இயேசு கேட்டது அவர் தேர்ந்தெடுத்த பாதை எவ்வளவு தனிமையானது, சவாலானதுன்னு காட்டுது. நிச்சயமா. அதோட அன்றைய மத அதிகார மையங்களோட அவருக்கு நேரடி மோதலே ஏற்பட்டுச்சு. கண்டிப்பா. வேதபாரகர்கள், பரிசேயர்களோட வெளிவேஷத்தை அவர் ரொம்ப கடுமையா கண்டிச்சார். மாயாக்காரரே உங்களுக்கு ஐயோன்னு அவர் சொன்னதை ட்ரெயின் மேற்கோள் காட்டுறார். அவங்க அதிகாரத்துக்கு சவாலா இருந்துச்சு. ஆமா, அவருடைய போதனைகள் அவங்க அதிகாரத்துக்கும் அவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த மத அமைப்புக்கும் பெரிய த்ரெட்டா இருந்துச்சு. இதுதான் கடைசில அவரை சிலுவைக்கு கொண்டு போச்சுன்னு ட்ரெயின் விவரிக்கிறார். அந்த இறுதி கட்டம், கெத்சமனே தோட்டம், அங்க இயேசு மரணத்தை எதிர்கொண்டது பத்தி ட்ரெயின் சொல்ற பார்வையும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆமா, அது ஏதோ பயத்தாலேயோ இல்ல தவிர்க்க முடியாம நடந்ததா அவர் பார்க்கல. அப்ப எப்படி? தன்னோட உண்மைக்கு முத்திரை குத்தவும், அந்த தியாகத்தோட ஒரு சைக்காலஜிக்கல் பவர், நான் உயர்த்தப்பட்டால் அதை உணர்ந்தும் ரொம்ப நனவாவே கான்ஷியஸா அந்த முடிவை எடுத்தார்னு ட்ரெயின் சொல்றாரு. சிலுவையில கூட அந்த கருணை, பிதாவே இவங்கள மன்னியும். ஆமா, அது அசாதாரணமானது. அது மட்டும் இல்ல, அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ங்கிற அந்த ஃபேமஸ் வரி இருக்கே, அதை கூட ட்ரெயின் வித்தியாசமா பாக்குறாரு. அது வேதனையோட வெளிப்பாடு என்பதை விட, என் தேவனே இந்த நோக்கத்திற்காகத்தானே நான் காக்கப்பட்டேன் என்கிற ஒரு புரிதலோட வெளிப்பாடா இருக்கலாம்னு ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாரு. இதுவும் ட்ரெயினோட தனித்துவமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். சரி, இயேசுவோட இந்த எளிமையான சக்தி வாய்ந்த செய்தி இது எப்படி காலப்போக்குல இவ்வளவு சிக்கலா மாறுச்சு? ட்ரெயின் அதையும் வளர்க்கறாரா? ஓ, சொல்றாரே. ட்ரெயின் ஒரு வரலாற்று பார்வையை முன்வைக்கிறாரு. ஆரம்பத்துல இயேசுவை பின்பற்றினவங்க பெரும்பாலும் யூதர்கள். சரி. அப்புறம் பவுல் மாதிரி ஆட்கள் மூலமா யூதர் அல்லாதவங்களுக்கும் இந்த செய்தி போச்சு. போக போக திருச்சபைங்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக ஆரம்பிச்சது. அப்புறம் கிரேக்க தத்துவத்தோட தாக்கம் அதிகமாகுது. நீசியா விசுவாச அறிக்கை, திரித்துவம், ட்ரினிட்டி மாதிரியான ரொம்ப சிக்கலான இறையியல் கோட்பாடுகள் உருவாகுது. இது அந்த எளிய செய்தியை மறைச்சிடுச்சுன்னு ட்ரெயின் நினைக்கிறாரா? ஆமா, ட்ரெயினோட பார்வையில இந்த சிக்கலான இறையியல் விவாதங்கள் இயேசு சொன்ன நேரடியான சிம்பிளான கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுங்கிற அந்த கோர் மெசேஜ மறைச்சிடுச்சு. அதாவது இயேசுவோட உண்மையான போதனைகளை விட இயேசுவை பற்றிய கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாயிடுச்சுன்னு ட்ரெயின் நினைக்கிறார். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புத்தகம் மூலமா ட்ரெயின் சொல்ல வர்றதோட சாராம்சம் இதுதானா? இயேசுங்கிறவர் நமக்குள்ள இருக்கிற கடவுளோட ராஜ்யத்துக்கு வழிகாட்டின ஒரு மனிதர். கரெக்ட். அவர் அன்பு, உள்ளுணர்தல், நம்பிக்கைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா பயன்படுத்துறது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த நேரடி எளிமையான அணுகுமுறை பின்னாடி வந்த சிக்கலான இறையியல் கோட்பாடுகளிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது. மிகச்சரியா சொன்னீங்க. தனிப்பட்ட அளவிலையும் சரி, உலக அளவிலையும் சரி, ஒரு மாற்றம் வரணும்னா இயேசுவோட இந்த போதனைகளோட அடிப்படைக்கு நாம திரும்ப போகணும்னு ட்ரெயின் அழுத்தமா சொல்றார். அதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரா? ஆமா, இது காலம் கனிந்துவிட்ட ஒரு கருத்து. An idea whose time has come ன்னு அவர் சொல்றது மாதிரி, இந்த எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த உண்மை மறுபடியும் வெளிச்சத்துக்கு வரவேண்டிய நேரம் இதுதான்னு அவர் நம்புறார். அப்போ இந்த அலசலோட இறுதியில நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி எழும்புது. ட்ரெயின் சொல்ற மாதிரி இயேசுவோட செய்தி ரொம்ப சிம்பிளானதுதான். ஆனா அதே சமயம் வாழ்க்கைய புரட்டி போடக்கூடியது. குறிப்பா அந்த உள் ராஜ்யத்துல கவனம் செலுத்துறது. ஒருவேளை நாம ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் பார்க்கிற விதத்துல அந்த உள் கவனத்துக்கு முதலிடம் கொடுத்தா, தனிப்பட்ட முறையிலையும் ஒரு சமூகமாவும் என்னென்ன மாற்றங்கள் நிகழலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.